சுவிட்சர்லாந்து தேசத்திலிருந்து திருமதி மதிவதனி. திருமதி மதிவதனி விதையினை தெரிந்தது அமைப்பின் நிர்வாக கட்டமைப்பு தலைவர். விஸ்டம் கல்வி நிலையத்துக்கு கடந்த 4/1/25 அவரது சக உறுப்பினர்களுடன் வருகை தந்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடல், ஆசிரியர்களுக்கான ஆலோசனை வழங்கியிருக்கிறார். அங்கே இருக்கிற ஒரு பள்ளியில உடல் உல பராமரிப்பு நிபுணர்களாக அங்க அவ கடமையாற்றா. அதை விட அவ ஒரு சிறந்த எழுத்தாளர். அப்ப ஆசையா இருந்துச்சு நாங்க அங்க பார்க்கும்போது. ஏன் நாங்க இங்க உங்களுக்கு ஒவ்வொரு முறையும் வரும்போது அண்டி அங்கே இருந்து எனக்கு ஒரே சொல்லுவா, அம்மா மதிவதனி அம்மா வாரா, ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்க, ஒருக்கா பார்த்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. பேரண்ட்ஸ் வாங்க உள்ள வாங்க பார்த்துக்கொள்ளுங்கன்னு அவங்க சொல்றது என்ன காரணம்னு சொன்னா, அவ்வளவு விருப்பம், அவளோட செயற்பாடுகள் அவ்வளவு. எல்லா நாடும் அவங்கள கூப்பிட்டு எங்களை புத்தக வெளியீடு அவ ஆங்கிலத்துல கூடி மொழிபெயர்த்து தந்திருக்கிறா, தமிழ்ல எழுதின புத்தகத்தை. அப்படி இருக்கிற ஒருவர் நீங்க வந்திருக்கிறாங்கன்னு சொன்னா நீங்க அதுல இருந்து உங்களுடைய இம்ப்ரெஷன் எடுத்துக்கொள்ளுங்க. நாங்கள் எப்படி வரோம் எடுத்துக்கொள்ளுங்க. அதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். பேரண்ட்ஸ் நாங்கள் திருப்பியும் சொல்றோம், உங்களோட பிள்ளைகளோட நாங்கள் போவோம் இல்லை, எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கும். நாங்கள் இவ்வளவு பிள்ளைகளை நாங்கள் டாக்டர், இன்ஜினியர்ஸ், லோயர்ஸ் இத்தனை நாடுகளில் இருக்க போறாங்கிறதுக்கு நாங்கள் முன்னுதாரணமா நாங்கள் இங்கே இருந்து மதிவதனி அம்மையாரை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கோம். அவங்க வந்து ஒரு சிறந்த எழுத்தாளர், தமிழ் ஆசிரியர், ஒரு மேடை பேச்சாளர். இதை விட நிறைய விஷயம் வச்சிருக்கா. இப்பயும் நான் சொல்றதை விட அவ்வளவு வார்த்தையால சொல்றது வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி அவை மீண்டும் மீண்டும் வருக என வரவேற்று அவளது நிறைய வேலைப்பாடுகளின் மத்தியிலும் எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தந்ததுக்காக அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி அவை மீண்டும் மீண்டும் வரவேற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளை செல்வங்களான மாணவ செல்வங்களுக்கும் இந்த பொது சேவையை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு, கடமை உணர்வோடு, அறத்தோடு எங்கோ இருந்து செய்து கொண்டிருக்கும் நான் என்றுமே என் மனசார மதிக்கின்ற என்னுடைய ஆன்டி சுயன்டி ஆண்டன்னா அவருடைய குடும்பம் மற்றும் அவருடைய வாக்குக்கிணங்க அதை உள்வாங்கிக் கொண்டு இன்று வரை அயராக செயல்பட்டுக் கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய கிருஷ்ணாந்தி அவர்களுக்கும் எனது இனிய காலை வணக்கம். இந்த கதை ஒன்று சொல்லலாமே, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்பு ஒரு பிள்ளை படிக்கிறதுன்னா அவளுக்கு சரியான விருப்பம், நல்லா படிக்கக்கூடிய பிள்ளை. கால சூழ்நிலையில அந்த இனக்கலவரம் தெரிந்தானே, துறங்காடி பரவலை என்று சொல்ற மாதிரி கண்ணியா புது இனக்கலவரத்தை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அப்ப அவங்க வந்து அந்த கிராமத்தை விட்டு இடம்பெயர்வு செய்து டவுன்ல போய் இருக்கிறாங்க. டவுன்ல போய் இருக்கும் போது அந்த பிள்ளையோட வாழ்க்கையிலும் பெரிய புயல் உண்டாச்சு. அவங்களோட அப்பா அம்மாவோட ஒரு மனோநிலை வந்து ஒரு
கிடைச்சு விட்டது. பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கு பெரிய பாடம் அந்த குடும்பத்தில். அப்போது அந்த பக்கத்துல அவளுக்கு உறவுதானவங்க, அவங்க அந்த வீட்டுல வாடகைக்கும் இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரர் தான், தூரத்து சொந்தம் தான். அப்ப அவங்க என்னன்னா இவங்களை யோசிக்கிறாங்க, இந்த குண்டக்குள்ள கட்டிக்காங்க, இவங்க படிப்பு விடாயிடக்கூடாது. ஆனா அவங்களுக்கு அந்த நிலை அந்த நேரத்தில் பெருசா வசதி வாய்ப்புகள் குறைவுதான். அப்ப அந்த வீட்டு அம்மாவோட புருஷன் வந்து ஒரு சின்ன நாட்டுல வெளிநாட்டுல இருக்கிற அவங்க 3 பிள்ளைகள், அதுவும் படிக்குது. அவங்களுக்குள்ளே 1000 பிரச்சனை. ஆனா இருந்தாலும் அவங்க நினைக்கிறாங்க, இல்ல அந்த பிள்ளைக்கு நாங்க ஏதாவது உதவி செய்வோம், அவரோட படிப்பை வினாய்க்க கூட கட்டிக்காரே என்று அவங்க அந்த பிள்ளைக்கு டியூஷன் காசு கட்டுறது, அந்த பிள்ளைக்கு உப்பு பண்ணி கொடுக்குறது, அந்த பிள்ளைய வந்து மோட்டிவேஷன் பண்றது, நல்லபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க நம்பிக்கை கொடுக்குறது. அந்த பிள்ளைக்கு அந்த நம்பிக்கையில அவரோட அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி. ஏன்னா இன்னொரு நாள் படிப்புக்கு உதவிகள் செய்யறா கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. அதை விட என்னன்னு சொன்னா அந்த பிள்ளைய சின்ன சின்ன ஆசைகளையும் அவங்க நிறைவேற்ற தொடங்கினாங்க. வேற அந்த பிள்ளைக்கு சின்ன நேரம் சாப்பாடு சாப்பிட ஆசை இருக்கு, கூட்டிக் கொண்டு போவாங்க, கூட்டிக் கொண்டு போய் அந்த சாப்பாடை வேண்டி கொடுப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டுல படிக்கிறதுக்கு அந்த பிள்ளையோட வாடகை வீட்டுல வசதி இல்லாமல் இருந்தா தங்களோட வீட்டிலேயே அந்த டெஸ்ட் நேரம்லாம் கூப்பிட்டு வச்சு படிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. படிச்சு கொண்டு இருக்கும்போது அந்த பிள்ளைங்க என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை வந்து கடையில் ஆர்டர் பண்ணி கூட வண்டி கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் படிச்சு அந்த பிள்ளை நல்லா ஒரு உன்னதமான நிலைக்கு வந்துச்சு. ஆனா அந்த பிள்ளைக்குள்ள மனசுல அந்த நன்றி கடன் இருந்து கொண்டே இருக்குது. எப்படி அந்த நன்றி கடனை நான் திருப்பி செய்வேன்? அந்த மனிதர் அந்த வீட்டுக்கார அம்மாவும் அவன் அந்த விஷயத்த சொல்றா அவட கணவர்கிட்ட. எப்படியும் அவர் விடுமுறைக்கு வார அவரும் அந்த பிள்ளைய பாக்குற, அவரும் உடனே சேர்ந்து கட்டாயம் அவங்க கட்டிக்காரி நாங்க படிப்பிச்சே விடுவோம். இந்த எண்ணத்தினால் அந்த பிள்ளை ஒரு நல்ல ஒரு கட்டிக்கறியாகி அந்த பிள்ளை ஒரு நாட்டுல வாழ சூழ்நிலை வந்துட்டு. ஆனா நன்றி கடன் இன்னும் இருக்கு அந்த பிள்ளையோட மனசு. அந்த நன்றி கடனை தீர்க்கின்ற நன்னாள் தான் அந்த பிள்ளை வேற. வாழ்க்கை எங்களுக்கு கற்றுத்தர பாடம். நாங்க நினைக்கிறோம் சின்ன சின்ன அன்பிலையும் சின்ன சின்ன நல்ல செயலையும் தான் நாங்க உயிர்த்து வாழணும். நான் அன்று நினைக்கிற சுயந்தியும் நாம் எனக்கு அந்த உதவி செய்யும் போது திருப்பி செய்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனா அன்று நாம் சுயந்தியும் அந்த ஒரு பிள்ளைக்கு சேவை செய்தவர்கள் இத்தனை பிள்ளைகளுக்கும் சேவை செய்கின்ற மனிதர்களாக மாறுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் இயற்கையின் இறைவனுடைய நிகழ்வு. ஒரு நல்ல செயல் எங்க தொடங்குதோ, ஒரு நல்ல மனிதன் எங்கு வாழ்கிறானோ அவருடைய செயல்பாடு தொடர்ச்சியாக நல்லதாக தான் அமையும். ஒரு கெட்ட மனிதன் எப்போது நல்ல மனிதனாக மாறுவதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. ஆனால் நல்ல மனிதனை கெட்ட மனிதனாக ஆக்குவதற்கான முயற்சி நாங்கள் எவ்வளவு எடுத்தாலும் அதற்கான வாய்ப்பு மிக குறைவு. இன்று இவர்கள் வெளிநாட்டில் நீங்க நினைக்கலாம், அவன் வெளிநாட்டில் லண்டன்ல இருக்கிறான், அவட மகன் என்ஜினியர், அவட மகள் அது டீச்சர், அவட மகள் இது. அந்த பிள்ளைகள் எல்லாமே கஷ்டப்பட்டு படிச்சு வெளிநாட்டுக்கு போய் அங்க போய் இங்க இருந்து போகல அந்த பிள்ளைகள் இங்க தீர்ப்பாளி கொடுத்து படிச்சுட்டு போன பிள்ளைகள், அங்க போய் பிறந்த பிள்ளைகள் ஒரு கடைசி பிள்ளை மட்டும் தான் நாங்க பிறந்ததுன்னு நினைக்கிறேன். மிச்ச பிள்ளைகள் எல்லாம் இங்க படிச்சுட்டு போன பிள்ளைகள் அங்க போய் அவர்கள் திரும்பி படிச்சு இன்னைக்கு நல்ல பதவிகள் வாய்ந்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறாங்க, தாயகா பொறுத்து இனிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க. ஆனா அன்றா சுயங்கியம் மீண்டும் இந்த நாட்டை நோக்கி வந்து தங்களுடைய சொந்த ஊர்ல இப்படியான செயற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் என்ன? நீங்க நினைக்கிறீங்களா வெளிநாட்டுல எல்லாம் சும்மா காசு சும்மா மரத்துல காய்க்கிற கஷ்டப்படும். நான் ஒரே சொல்வேன், இப்ப வந்த அண்மை காலத்துல நான் சொல்றது கொடுத்து வச்சவங்க தெரியுமா, ஏன்னா சொந்த நாடு மொழி ரீதியா பிரச்சனை இல்லை, எங்களை பார்த்து யாரும் கருத்து சொல்ல போறது இல்லை, எந்த வியர்வு மனத்திலிருந்து ஒவ்வொரு தள்ளி போக போறது இல்லை, எந்த கையில மீன் மனத்திலிருந்து சொல்லி ஒவ்வொரு எனக்கு கை தராம கையை எடுக்க போறது இல்லை, எனக்கு பக்கத்துல இருக்கும்போது என் வாயில் நாற்றங்கள் தாண்டு பார்த்து அது ஒரு ஸ்வீங்கத்தை போட்டுட்டு வந்து என்னோட பேசணும் யாரும் சொல்ல போறது இல்லை. இப்படியான
இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு, படுக்கிறதுக்கு ஒரு வாய் இருக்கு, சாப்பிடறதுக்கு ஒரு தட்டு இருக்கு, உடுக்கிறதுக்கு உடுப்பு இருக்கு. ஆனா என்னுடைய ஆசைகள் அதிகமாக அதிகமாக தேவைகளும் அதிகமாக ஆக தேடல் அதிகமாகும். ஆனா தேடல் அதிகமான நல்லதுதான், தவறு இல்லை. ஆனா நாங்க எப்படி தேடுறோம்ன்றது ஒரு முறை இருக்கு இல்ல? எப்படி தேடுறோம்? சில பேர் தவறான வழியில போய் தேடுறோம், சில பேர் எங்களை வருத்தி அந்த தேடலுக்காக வீட்டுல சண்டை சச்சரவுகளை மேற்கொண்டு வீட்டுக்குள்ள இருக்கிற அன்பை உடைச்சி நாங்க தேடுறோம். சில பேர் அந்த தேடலுக்காக பிள்ளைகளை நாங்க கஷ்டப்படுறோம். இப்படி பல விதமான சிந்தனையில தான் நாங்க இருக்கிறோம். ஆனா நிம்மதின்றது எதுல கிடைக்கும் நினைக்கிறீங்க? நீங்க இதுல எல்லாம் வந்து இருக்கிறீங்களே, உங்களுக்குள்ள இருக்கிற நிம்மதி உங்களை போல இருக்கிற பெரிய மாடி வீட்டுக்காரத்தை இருக்கும் நினைக்கிறீங்களா? நான் அன்று எங்களோட அம்மா அப்பாவோட இருந்து சாப்பிட்ட போது, நான் வரவேறாங்கலாம் சின்ன வயசுல இருந்தேன், அந்த சந்தோஷம் எனக்கு இன்று வரை கிடைக்கிறது. எல்லாமே எல்லாமே கடவுள் கொடுத்திருக்கிறார். என்னாலும் எல்லாமே தேட முடியும், அதையும் எனக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனா சந்தோஷத்தை மட்டுமே என்னால் தேட முடியலண்டா அந்த வாழ்க்கையை நான் விளங்குறேன். ஒரு அழகான வீடு, சுத்தி வர மரம் செடி கொடி, எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு இன்பமான வாழ்க்கை, அன்பான அம்மா அப்பா தம்பி, அந்த சமைக்கிறத பகிர்ந்து சாப்பிட்டாங்க. டிவி இல்லை, ரேடியோ மட்டும்தான், இந்த டெலிஃபோனும் இல்லை, பக்கத்து வீட்டில் போய் சண்டை பிடிக்கிறது இல்லை, நாங்கள் தேவையில்லாத டெலிஃபோனுக்குள்ளங்கிற நேரத்தை செலவுறது இல்லை, பிள்ளையோட கதைச்சாங்கிற அம்மா அப்பா என்ன வேணுமென்ற சனி நாளில் அப்பா தான் உங்களுக்கு தலையில கும்புவாங்க. சனிக்கிழமை 5 வயசு மட்டும் அப்பா தான் என்ன கும்புவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் செய்யறோம்? பிள்ளையோட எவ்வளவு நேரம் எடுக்கிறோம்? எத்தனை பேர் பிள்ளையோட ஒப்பியை நாங்கள் திறந்து பார்க்கிறோம்? எத்தனை பேர் பிள்ளையோட பக்கத்துல இருந்து இன்னைக்கு என்ன நடந்தது? பள்ளிக்கூடம் நமக்கு சந்தோஷமா இருந்ததா? நான் கேட்கிற கேள்வி, டே பொனிய படிக்கலாம், படிச்சியா? டெஸ்ட் இல்லை, படிடா. இதுல பெத்து போட்டு கடவுளை கொண்டாந்து அவனை கல்யாணம் கட்டி இந்த வாழ்க்கையில நாம கிடைக்கிற எல்லா சின்ன சின்ன சந்தோஷங்களையும் இழந்துட்டு பெருசா ஏதோ இருக்கிறதாங்க நாங்க நினைக்கிறது அந்த கற்பனை. அன்றைக்கு அந்த சின்ன சின்ன சந்தோஷத்துல அவங்க இருந்ததுனாலதான், அந்த சந்தோஷத்தினால்தான் சுகேந்தியம் என்று நாம் எனக்கு பகிர்ந்து கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய வசதி வாய்ப்பு அவங்க இருக்கு. பக்கத்துல ஒரு கோழி கூடு அடைச்சு கோழி வளர்த்தாங்க, எனக்கு இது ஞாபகம் இருக்கு. அப்ப பயங்கர கஷ்டம் அன்று நான் சுயந்தி. ஆனா அன்று நான் சொல்லுவேன், இன்னைக்கு சனி ஞாயிறு, அப்ப நான் நல்ல மெல்லிய பிள்ளையா இருப்பேன். சொல்லுவேன், மோகனா தான் என் வீட்டு பேர். மோகனா இன்னைக்கு சனி ஞாயிறு வீட்டை நிற்கிறாள், அவள் வடிவ சாப்பிட்றதும் இல்லை. ஒரு கச்சோறு எங்கட அம்மாவை சொல்லுவேன், அவள் கடை சொல்லு ஒரு கோழி அடிச்சு அவளுக்கு வடிவ சமைச்சு கொடுத்துட்டு. அப்ப அங்க ஒரு அப்பாவை நான் பார்த்தேன். என்னுடைய அப்பாவுக்கு இருக்கிற அக்கா அந்த அண்ணாக்கு ஏன் வந்தது? அவர்கள் நேச்சர்களா மோகனா ரொம்ப பெரிய ஆளாவா, திரும்பி இப்படி ஒரு பில்டிங் கட்டுவோம், இப்படி ஒரு இடத்துல வந்து மோகனா பேசுவா, எங்களுக்கு ஒரு உதவி செய்வா, எதுவுமே அவளுக்கு இல்லையே. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாத ஒரு சேவை, அந்த அன்பு அன்று அந்த மனிதர்கள் எப்படி இருந்தது? நான் இன்று அப்படி இல்லை. எத்தனை பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு? இன்னைக்கு ஒரு ஃப்ரீயா ஒரு டியூட்டரி நடத்துறாங்க, ஃப்ரீயா இன்னைக்கு ஒரு டியூட்டரி நடத்துறாங்கன்னு ஃப்ரீ தானே. ஃப்ரீயா கொடுக்கறதுக்கு எதுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கறது இல்லை. நாங்க எதையும் எக்கச்சக்கமா கொடுத்த அன்பா இருக்கட்டும், பாசமா இருக்கட்டும், நாங்க பணமா இருக்கட்டும், எதையும் அளவுக்கு அதிகமா கொடுக்கும் போது அங்க நாங்கள் ஓரம் கட்டப்படுறோம். மதிப்பு குறைச்சு எங்களோட அப்பா அப்படின்னு சொல்லுவேன், எல்லாத்துக்கும் ஒரு கணக்குகளை வச்சுக்கொள்ள பழகணும் இல்லை. இது என்ன நமக்கு அது சரியா வரா, நம்மளை அவங்க மதிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன். அது எங்களோட அப்பாட்ட நான் நிறைய விஷயம் கற்றுக்கொண்டது. அப்பா சின்ன சின்ன விஷயங்கள் அந்த எதுக்கு சொன்னான்னு தெரியாது. ஆனா இப்ப நான் உணர்றேன், வேற அனுபவங்கள் வேற. எல்லாமே ஒரு அளவுக்கு மேல போனா நாங்க ஏதோ ஒரு தேவையில்லாத மனிதர்களாக ஒதுக்கப்படுறோம். அந்த இதுதான் நானும் நினைக்கிறேன். நீங்க இவ்வளவு பெரிய பிள்ளை, இவ்வளவு வசதி வாய்ப்புகளை செய்து அந்த பிள்ளைகள் படிக்கணும்ன்றதுக்காக ஒரு ஃப்ரீயா ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சு பிள்ளைகளுக்கு வர வச்சு ஒழுக்கமும் வேணும். அதே நேரம் ஒரு நிர்வாகத்தன்மையை செய்வதற்காக அந்த கிருஷ்ணாந்தி பிள்ளையை அவங்களையும் மேனேஜ் பண்ணி ஒரு சின்ன விஷயமா நினைக்கிறீங்க. நீங்க கண்ட மூடி ஒரு நிமிஷம் நினைங்க. ஒரு அமைப்புன்றது இல்லை, ஒரு செயல்ன்றது இல்லை, ஒன்றுங்க வீட்டில் ஒரு சோறு சமைக்கிறது
அதுக்கப்புறம் என்ன கணினி கொண்டு ஒன்று வேலை செய்யக்குள்ள எத்தனை வெண்ணம் வந்து போகுது பாருங்க. அப்போ ஒரு செயலை செய்யக்குள்ள அவங்களை எத்தனை வந்து தொடர்ந்து நடத்தும். வேலை செய்யறாங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எத்தனை வயசு நினைக்கிறேன், எனக்கு எத்தனை வயசான அவங்களுக்கு எத்தனை வயசு, அவங்க தாண்டிட்டாங்க. நம்பி ஓடிட்டே இருக்கிறாங்க, சுய வேலை செய்யறாங்க. இங்க அவங்க வேலை செய்து நான் பார்த்தே இல்லை. இன்னும் வேலை செய்யறாங்க. என் பிள்ளைகிட்ட போய் அங்க போய் வெளிநாட்டு உதவி தர முடியாது. பிள்ளைகள் தனித்தனி குடும்பமாயிட்டு வெளிநாட்டு பிள்ளைகள் உங்களை மாதிரி தாங்க குடும்பமான பிறகு அம்மா அப்பாவுக்கு போட மாட்டேன் நீங்க இல்லை. அப்ப அவங்க பிள்ளைகள் தனித்தனி குடும்பமாயிட்டு அதுக்கு பிள்ளைகளாகி இவங்க 2 பேரும் இன்னும் ஓடிக்கொண்டுதான் அந்த சம்பளத்தை இங்க அனுப்பி இந்த டியூஷன் டீச்சர்ஸ்க்கெல்லாம் அந்த சம்பளத்தை கொடுத்து இந்த நிர்வாகத்தை கட்டமைக்கிறாங்க. அது கிட்ட இல்லை, தூரத்தில் இருந்து கொண்டு உங்க நிர்வாகம் பண்ற சின்ன விஷயம். அப்ப அவங்க உங்கள்கிட்ட என்ன கேட்கிறாங்கன்றதை நீங்க கொஞ்சம் யோசிச்சா இன்னைக்கு நீங்க இதுல இருக்கிற எல்லா பெற்றோர்களும் நாளைக்கு உங்களோட பிள்ளைகள் உங்கள்கிட்ட இருந்துதான் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள். இதற்கு பணமும் தேவையில்லை, எதுவும் தேவை. நான் எப்பவும் சொல்வது, ஒரு பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. நான் அப்படி இருக்கிறனோ அதை பார்த்து என் மகள்மார் 2 பேரும் வளர்வார்கள். என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடும் என்னுடைய பிள்ளைகள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியும். ஆனா பேச மாட்டாங்க. ஆனா தகுந்த நேரம் வரும்போது பேசுவாங்க. ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். உங்களுடைய பிள்ளைகள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது. நான் ஒரு டெஸ்ட்டுக்கு படிக்கும் போது எனக்கு சரியான கஷ்டமா இருந்தது. வேலைக்கு போய் வந்து படிக்க. அப்ப நான் வந்து புத்தகத்தை திறந்துட்டு என் பிள்ளைகிட்ட சொன்னேன், என்னத்துக்கு இதை தொடங்கணும் தெரியாது, தூக்கி குப்பையில போட்டுட்டு பேசாம இருப்போம், இங்க வந்ததாலதான் இதெல்லாம் பிரச்சனை, அங்க இருந்த இப்படி வாழ்ந்துருக்கலாம் இப்படி நான் சொன்னேன். என்ன சின்ன மகள் சொன்னா, அப்ப எங்களை மட்டும் படின்னு சொல்லி, அப்ப நீ மட்டும் என்னதுக்கு இப்படி கலைக்கிற, அப்ப நீ மட்டும் நெகட்டிவா கலைக்கிறா, ஆனா நாம மட்டும் பாசிட்டிவா செய்வோம், சரிதானே? உடனே சொன்னா, அம்மா அதெல்லாம் விட்டு போட்டு இந்த டெஸ்ட் மட்டும் வந்து பாஸ் பண்ணணும் நினைச்சு கொண்டு படிக்கணும். அப்ப நான் நினைச்சேன்னு சொன்னா, நான் இதை பிள்ளைகளுக்கு சொன்னேன். ஒரு கட்டத்துல பிள்ளைகள் உங்களுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் மாறிடுவார். நீங்க நினைக்கிறீங்களா, ஒரு 50 வயசு வரை உங்களுக்கு அப்பா அம்மா யாருன்னா ஒரு பிள்ளைகள் பார்த்துக்கோங்க. சாப்பிட்டீங்களா, வெயில தெரியாதீங்க, ஏன் சோர்ந்திருக்கிறீங்க, ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு இப்ப நடக்குது. என்ன பிள்ளைங்க சொல்றாங்க, ஓடாதீங்க, பிரேக் பிடிக்குமா, ஏதாவது திட்டமிடுங்க, அடுத்த வேலை யோசிங்க, இதெல்லாம் வேணாம், இது செய்யாதீங்க. அப்ப இந்த அக்கறை அன்பு எல்லாம் நான் நினைக்கிறேன் என்ற பிள்ளைதானே இல்ல, எல்லா பிள்ளைக்குமே. ஆனா அந்த எதை நாங்கள் கொடுக்கிறோம் என்பதில் இருந்துதான் அந்த பிள்ளை எடுத்துக்கொண்டு எங்களுக்கு திருப்பி தருது. நாங்கள் எப்போது கொடுப்பதை குறைக்கின்றோமோ எடுப்பது குறைக்கின்றது, திருப்பி கொடுப்பது இல்லாமல் போகும். உண்மைதான். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னவென்றால், இது இலவசமாகத்தான் இருக்கிறது, ஆனால் நமக்குத்தான் இலவசம், ஆனால் அதற்கு பின்னால் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இங்க பாருங்க, அந்த பிள்ளை செய்வாங்க, சின்ன பிள்ளைகள் அவங்க செய்வாங்க, வயசு உங்களுடைய டீனேஜ் பிள்ளைகள் இருந்தாங்க சொன்னா, டீனேஜ் பிள்ளைகள் இருந்தாங்க சொன்னா அவங்க அந்த வயசுக்குரிய சில விஷயங்கள் செய்வாங்க. அது செய்தால்தான் நம்மளுடைய வயசு. மீசம் விளைச்சா நீங்க சந்தோஷப்படுறீங்க, பிள்ளை சாமதியப்பட்டோன்னு அப்பாடா கண்டு நேர்க்கிறீங்க. அத மாதிரி அந்தந்த வயசுல உடல்ல ஏற்படுற மாற்றம் போல மனசுக்குள்ளேயும் அந்த மாற்றங்கள் வரும். பிள்ளை சின்ன சின்ன குழப்படிகளை செய்ய முயற்சி. ஆனா உங்களோட வேலை என்ன, பக்கத்துல இருந்து பிள்ளையோட கதைக்கணும். தம்பி இல்ல பிள்ளை, எங்கட அப்பா எப்ப கதைச்சது, எங்கட அப்பா எப்போதுமே என்னோட கதைச்சதுனால்தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை சரியா அமைஞ்சதோ என்று தெரியாது. என்னுடைய அப்பா என்னோட கதைச்ச நேரங்கள் அதிகம். அம்மா அப்பா எப்போதுமே அவர் வந்து மிக அதிகமாக கதைக்க மாட்டார். ஆனா அழகா சொல்லுகின்ற விஷயங்கள் எனக்கு இன்றைக்கு வரை பெரிய பாடம். எப்பயும் சொல்வார், உனக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரியாக இருந்தாலும் நீ அவருக்கு மேல இருக்கிற ஒரு ஆளாக மாறும் வரை நீ அவனுக்கு அடிமை. அந்த ஆளுமையை வளர்த்துக்கோ. அதுக்கு மேல ப்ரொமோஷன் போய் அது இல்லை, ஆளுமையை வளர்த்துக் கொள்ளணும். எந்த இடத்துல போனாலும் நிமிர்ந்து நின்று ஃபேஸ் பண்ற அளவுக்கு உன்னுடைய ஆளுமை இருக்கும் என்றால் அந்த ஆளுமைக்கு எங்கேயுமே பிள்ளை உனக்கு மரியாதை கிடைக்கும் என்று சொல்லணும். அதைத்தான் நாங்கள் எங்களுடைய பிள்ளைக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கணும். நீ டாக்டர் ஆகும், என்ஜினியர்
இல்லதானே? இல்லாட்டி பானை பெருசா பானை பெருசா என்ன ஆகணும்? அரிசியும் வேணும். அரிசியை அவ்வளவுக்கு வேணுமெண்டா என்ன? தண்ணி வேணும். தண்ணி வேணுமெண்டா என்ன? நேரம் வேணும். அவ்வளவுக்கு விறகு வேணும். எல்லாமே சேர்ந்ததானே. பிள்ளையும் அப்படித்தானே. பிள்ளைகிட்ட போய் கூட பிள்ளையுடைய திறன் தெரியாம எந்த பிள்ளைக்கு இவ்வளவுதானே 40 மார்க்ஸ் எடுக்கிறோம் போய் டாக்டரா வந்து அப்படி ஆக முடியும்? முடியாது. முடியாதுன்றது அந்த சமயத்துல முடியும் என்ற நம்பிக்கை நீங்க கொடுத்து அவன் எப்படி அவனோட இருந்து கதைச்சு அவன் அந்த 50 மார்க்ஸ் கொண்டு வர்றதுன்றது கூட கைதான். ஆனா நீங்க உடனே என்ன செய்வீங்கன்னா, டேய் ஒப்பிட்டு பார்ப்பீங்க. அவன் அவன் அப்பா அவனுக்கு வேலை செய்யறான், ஆனா அவன் நல்லா படிக்கிறான். நாங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது குடும்பத்தை விழுத்து விடுறோம். அவங்களோட பின்னணியும் குடும்ப பின்னணியும் விழுத்து விடுறோம். அப்ப பிள்ளைகளுக்கு ஒரு டெப்ரெஷனை கொடுத்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து அதுக்குள்ள இருந்த பிள்ளையை நாங்க நல்ல பிள்ளையா மாறு, படிக்கிறவனா மாறு, சமூகமே வியந்து பார்க்கிற மனிதனா மாறுன்னு சொன்னா எப்படி முடியும்? முடியாது. அப்ப நாங்க எப்படி நடக்கணும் வேண்டா பெற்றோர்கள் முதலில் நீங்கள் உங்களுடைய இயல்பு நிலையை ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இவ்வளவுதான் என்னால முடியும். சரி, இந்த முடியும் என்ற நிலையில் இருந்து எப்படி எங்களோட பிள்ளைகளை வளர்க்க முடியும் என்ற திட்டமிடல் உங்களுக்கு அதற்காகத்தான் இந்த சலுகைகள் எல்லாம். உங்களுக்கு சுமைகளை குறைப்பதற்காக தரப்பட்ட சலுகைகள், அது கல்விக்காக தரப்பட்ட சலுகைகள். கிடைக்கும். இன்னைக்கு நான் சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். வரக்குள்ள ஒரு 10-15 நிமிஷம் லேட் ஆயிட்டு நான் எங்களோட வரோதி நேரம் இஎஸ் சந்திக்கிற ஒரு தேவை இருந்தது. உடனே முதல் தடவை தான் நான் அவங்களை சந்திக்கிறேன். அப்ப எனக்கு சொன்னாங்க அவ கொஞ்சம் உடனே போய் அவளை சந்திக்க முடியாது. அப்ப நான் போய் என்னை அனுபவப்படுத்துறேன். நான் இங்கே தான் இருக்கிறேன். ஓகே சரி, பிறகு வேண்டாம், நீங்க என்னத்துக்காக நீ வந்திருக்கீங்க? அப்ப நான் என்னென்னலாம் செய்யறேன். ஓகே மேம் இருங்க. ரெண்டாவது அந்த வார்த்தையின் தன்மை மாறுகிறது. மூன்றாவது நான் என்ன செய்கிறோம்? ஆறாவது அடுத்தது செய்யறதுக்கு தயாராகும். இங்க வந்து அந்த இடத்துல நடந்த சம்பாஷணைக்கும் என்னுடைய செயலுக்கும் பின்னாடி இருக்கிற நல்ல விடயங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கிறது. இதேதான் நீங்க உங்களுடைய பிள்ளைகள்டையும் போய் சொல்ல வேணும். நீ என்னென்ன சின்ன விஷயங்களை நல்ல விடயங்களாக செய்கின்றாயோ அந்த விடயங்கள் உனக்கு பிற்காலத்தில் பெரிய பொக்கிஷமாக மாறும் என்று இது சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதை நாங்கள் சொல்லிக் கொடுப்பதில்லை. பிள்ளை இன்னைக்கு போய் சொன்னா அதை ஏற்றுக்கொள்ற அம்மா இருக்கிறார். பிள்ளை ஒரு பக்கத்து வீட்டுலயோ எங்கேயோ ஒரு விளையாட்டு சாவனை தூக்கி கொண்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சா எங்கடா இருந்த இடத்துல வந்த ரோட்ல கிடந்தது. சரி அப்ப வை. அவன் சொன்னது ரோட்ல கிடந்தது. ஆனா ரோட்ல கிடந்ததா இல்ல பக்கத்து வீட்டுல கிடந்ததா இல்ல பக்கத்து வீட்டு பையன் அடிச்சுட்டு எடுத்துட்டு வந்தானா இதெல்லாம் நாங்க ஆய்வு செய்யறேன். அப்ப நாங்க தான் எல்லாம் அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்கு துணையாகிறோம். கேள்வி கேட்க வேண்டியது உங்களுடைய கடமை. ரோட்ல ஏன் நீங்க நீ எந்த ரோட்டுக்கு போன, நீ இப்ப இங்கதானே நின்ற, அதுக்கிடையில ஏன் ரோட்டுக்கு போன? 100 கேள்வியை நீங்கள் கேட்கும் போது 100வது கேள்வியும் உண்மையே ஏன் உண்மையை வெளிப்படுத்த வேணும் அந்த பிள்ளைன்னா அவருடைய எதிர்காலம் அதில் தங்கி இருக்கு. நாங்கள் எல்லாத்தையும் சில பெற்றோர்களே சேர்த்து பிள்ளையை பழக்கி விடுறது, பொய்ய சொல்லி பழக்கிறது. அப்பா இருக்கிற தம்பி அப்பா இல்ல எங்க போயிட்டேன் தெரியாது. அவர் நிற்ப கந்த தந்து போனா அப்படி. அம்மா இருக்கிறாவா? அவ கதை சின்னமா ஏதாவது வேண்டதுக்கு வருவா, இல்லாட்டி ஏதாவது கொடுக்க வருவா என்னன்னு சொல்லுங்க. அம்மா இல்ல எங்க தெரியாது. நல்ல பழக்க வழக்கங்களை நாங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய நாங்களே தீய பழக்க வழக்கங்களை பிள்ளைக்கு பழக்கிடுறோம். உண்மைதானே? அப்ப உண்மையை நீங்க சொல்லும் போது கஷ்டமா இருக்கும். நான் சொல்வது எப்போதுமே நீங்க உங்களுடைய உண்மைத்தன்மையை சொல்லுவது கஷ்டமாக இருக்கும். ஆனா சொல்லி பாருங்க, பிள்ளைகள் உங்களோட சேர்ந்து பயணிப்பதற்கு தயாராக இருப்பாங்க. எங்களுடைய அப்பா எனக்கு வந்து என்னுடைய கஷ்டங்களை வந்து என்னிடம் பகிர்ந்து கொள்வார்.
பெண் பிள்ளை இப்படித்தான் இருந்தால்தான் பெண் பிள்ளையை ஆசைப்படுறது. நீ ஏன் உன்னுடைய மேக்கப்புக்கு நேரத்தை செலவிடுற? அது பிடிக்காது. கண்ணாடிக்கு முழுங்கன்னா திட்டு உடனே கூப்பிடுவேன். இங்க வா, எவ்வளவு நேரமா கண்ணாடிக்கு முழுங்கிட்டு என்ன சீக்கி சிம்பாரிச்சு போடுற இந்த சமயம் படிக்கிறது. அப்போ போங்க ஒரு வேலைக்கு போக வலிக்கிட்டு வெளியில வந்தோன்னா கூப்பிடுவேன். கூப்பிட்டு அவங்க மேல இருந்து கீழே பார்ப்பேன். அப்ப நான் எனக்கு நிறுத்து முடி கொஞ்சம் விட்டு முடிய விட்டுட்டு அந்த வயசுல அப்படித்தான் கொஞ்சம் போக ஆசையா இருக்கு. போன வயசுல போய் பின்னிட்டு கட்டி இறுக்கி மடிச்சு கட்டிட்டு போறேன். இன்னைக்கு என்னுடைய பள்ளி தோழிகள் சொல்வார்கள், வருவாங்க டீச்சர்ஸ், மதுவதனியை நல்லாக தலைமுடி இறுக்கி பின்னி மடிச்சு கட்டின மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன். ஒரு சின்ன விபூதி இருக்கு, அதுக்கு மேல எந்த மேக்கப்பும் எந்த முகத்திலேயோ உடம்புல இருக்கும். அப்போ அவன் கட்டது. அப்போது எனக்கு கோபம் இருந்தது, அப்பாமே வருத்தம் இருந்தது. ஆனா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல் நான் பள்ளிக்கூடம் போனதுக்கு பிற்பாடு எனக்கு தோன்றியது, அங்க நடந்த சில சம்பவங்களை பார்க்கும்போது, என் வயதொத்த பிள்ளைகளுடைய சம்பவங்களை பார்க்கும்போது எனக்கு தோன்றியது, அப்பா என்னை பாதுகாத்து, அப்பா என் உடலுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். நீ உடலுக்கு அழகுக்கட்ட நிலையில் முக்கியத்துவம் கொடுக்க போனால் நீ அங்கு சோரம் போய் விடுவாய், ஏமாற்றப்படுவாய் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று எனக்கு அன்று விளங்கியது. நான் யூனிவர்சிட்டி முடிச்சு அப்பாட்ட வீட்டு விடுமுறைகளுக்கு வரும்போது அப்பாவோட கேட்பேன், அப்பிச்சுட்டு தான் போடுவேன். அப்பிச்சு நிறைய பிரச்சனை அங்க இங்கேயா அப்படி இப்படின்னு சொல்றேன். உடனே சொல்லுவார், இன்னைக்கும் நான் எனக்கு அதை சினைக்குவார், நீ யாரையாவது லவ் பண்ணிட்டு வந்தீங்க உன்னை வெட்டி போச்சு. ஒரு தகர பெட்டி இருந்தது, அம்மா அப்பா கல்யாணத்துல கொண்டு வந்தேன். ரங்கு பெட்டின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பழைய ரங்கு பெட்டி நூலே, அந்த பெட்டிக்கு ஒன்றும் போட்டு முடியும். அதுக்கு பிறகு சொல்லுவாங்க அந்த வார்த்தை, நானும் இருக்க மாட்டேன். அப்ப அப்பா பயமுறுத்தி இருந்தேன். ஆனா அப்பா சொன்ன என்ன வெட்டி போட்டு அந்த பெட்டிக்குள்ள வச்சு மூடுவன்றது எனக்கு காதல இருக்கு. நானும் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொன்ன வார்த்தை மட்டும் தான் எனக்கு. ஏனென்றால் அந்த அளவுக்கு என் மேல அப்பா பாசமும் அக்கறையும் உள்ள அன்பு பண்ணுறாங்க. அந்த பாசத்துக்கும் அக்கறைக்கும் அன்புக்கு நான் கட்டுப்பட்டவளாக இருக்கேன். அது முன்னே நான் அந்த அன்பு பாசம் அக்கறை நீங்கள் எப்போது பிள்ளைக்கு கொடுத்து கொண்டு வருகிறீர்களோ, நீங்கள் உங்கள் பிள்ளையை சார்ந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதழிச்சிடுவானா, ஓடிடுவானா, அதை குடிச்சிடுவானா, அப்படி பண்ணிடுவானா, அப்படி பண்ணிடுவானா, நீங்க பயப்பட வேண்டிய. நீங்க பிள்ளைகள் எங்க பிள்ளை செய்வார்கள் என்றால் நீங்கள் கொடுக்க வேண்டிய அன்பும் பாசமும் அக்கறையும் திடீர்னு கொடுக்க கூடாது. சின்ன வயசுல இருந்தே கொடுத்துருவோம். மரப்படி வளரு, அதுக்கு நீங்க சின்ன இருந்தே தண்ணி ஊத்தணும், பசலடணும், நல்ல வெயிலண்டா அதுக்கு ஒரு 2 புளியை பிச்சு கொடுத்து அது அந்த வாடாம பார்க்கணும். ஒவ்வொரு கட்டத்திலேயும் நீங்க செய்து வந்தால்தான் அந்த மரமாக விருட்சமாக அடிக்கும் போது அப்பா இந்த பெரிய மரத்துல நிழல்ல இருக்கிறவங்க தோசி. அது மாதிரி பிள்ளை வளர திடீர்னு பிள்ளை புலப்பட செய்யக்கூடாதான் பிள்ளையை கூப்பிட்டு அழைக்கிறதும் கொஞ்சம் உனக்கு என்ன வேணுமென்று கேள், நான் செய்கிறேன். உனக்காகத்தானே நான் வாழ்றேன், உனக்காகத்தானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். விடுபடா. எப்போதுமே சின்ன வயசுல இருந்தே உங்கள் கைக்குள் அன்பும் அக்கறையும் பாசமும் கொடுத்து இந்த பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வருகின்ற போது உங்கள் கஷ்டங்களையும் சொல்லிக் கொடுங்க. என்னுடைய அப்பா எனக்கு அப்படி வளர்த்து வந்த அப்பா ஒரு கட்டத்தில் அவரால் சுமைகளை தூக்கி கொண்டு முன்னோக்கி நகர முடியவில்லை. என்னிடம் சுமையை திரும்பி தர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போது எங்கள் அப்பா முதல் செய்தது என் ஆட்களுக்கு மன்னிப்பு. ஏனென்றால் அந்த சுமையை என் மகளிடம் கொடுக்கின்றேன் என்ற வழி அப்படி ஆனால் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் ஏற்றுக்கொள்கிற அளவு பக்குவத்தில் என் பிள்ளையை வளர்த்து விட்டேன் என்ற நம்பிக்கை அவர்கள் இருந்திருக்கிறார். அப்போது எனக்கு கஷ்டமாக இருக்கவில்லை. அப்பாக்காக நான் செய்ய வேண்டும், அப்பாக்காக நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டும்தான் எனக்கு. அந்த என்னுடைய நட்புகள், என்னுடைய வேலை செய்கிற இடத்தில் எல்லோரும் எனக்கு அட்வைஸ்க்கு மேல் அட்வைஸ் பண்றாங்க, மாதிரி நோ சொல், இதோ ஹாஸ்டல்ல போய் இருந்துடு, நீ போகாது, வெளிநாட்டு வாழ்க்கைக்கு என் அப்பா தயார் பண்றார். எல்லாரும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, மாதிரி நீ செய்யாத, நீ ஆஃபீஸுக்கு, எனக்கு அப்போ வீட்டுக்கு போனேன், ஆஃபீஸுக்கு ஃபோன் வந்து கொண்டே இருக்கு, சுயத்துக்கு சொன்னான், சுயத்துக்கு வீடு தேடி வந்து சொல்லிட்டு போனான், நீ செய்த எல்லா கடமையும் போதும், இனி உங்க லைஃபை நீ இப்படி இவங்களுக்காக தியாகம் பண்ணாது. ஆனால் அது தியாகம் இல்லை,
திருப்பி கொடுக்க வேண்டியது பெற்றோருக்கு உங்களுடைய கடமை தானே. அந்த கடமை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்ததுன்னா நான் திருப்பியும் அந்த கடமையை என் தோழி சுமப்பதற்கு தயாரான. ஆனால் இன்று நான் எத்தனையோ வருஷம் கழிச்சு இந்த ஊருக்கு வர்றேன். என்னுடைய பரோதியை நான் கேட்கிறேன், இல்லை திருவண்ணாமலையா இருக்கட்டும், எங்க போனாலும் அப்பாவின் பெயரில் எனக்கு மதிப்பு கிடைக்கிறது. சங்கரதாசனின் மகளா அவரை தெரியும். இந்த வார்த்தை ஒரு சந்தோஷத்துக்கு அப்பா ஏதோ ஒன்றை விட்டு சென்றிருக்கிறார் அந்த பூமியில். அப்ப நானும் அதை மாறி 3 மடங்கு இந்த பூமியை விட்டு செல்லுவேன். என் அப்பா ஒரு துளி விட்டு சென்றால் அதை 100 துளியாக மாற்ற வேண்டியது என் கடமை. உண்மைக்கு நான் செய்கிற செயற்பாடெல்லாம் நீங்க நினைக்கலாம் எனக்காக செய்கின்றேன். சங்கரதாசனின் மகள் என்ற பெயர் என்ற அப்பாவுக்கு எப்போதுமே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் ஓடிக்கொண்டிருக்கேன். அதை நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பது எப்படி என்றால், என் அப்பா போல் அப்பாவாகவும் அம்மாவாகவும் இதை விட மேன்மையான அப்பா அம்மாக்களாக நீங்கள் மாற வேண்டும். உங்கள் பிள்ளைகளோடு அரவணைப்பும் அன்பும் செலுத்தி அவர்களோடு இருந்து பேசி அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்குங்கள். உங்களுடைய கைத்தொலைபேசிக்கோ உங்களுடைய தொலைக்காட்சி பெட்டிக்கோ கொடுக்கின்ற நேரத்தை நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். வீட்டு பெண்கள் அம்மாக்களுக்கு பெரிய கடமைகள் இருக்கின்றன. பெண்கள் என்றவர்கள் மிக சக்தி வாய்ந்தவர்கள். அதனால் தான் இயற்கை எங்களுக்கு தாய்மையை தந்திருக்கின்றது. ஆண் செய்ய முடியாத அனைத்தையும் நாங்கள் செய்யணும். ஆண் கூட சோர்ந்து விடுவார், ஆனால் பெண் சோர்ந்து விடுவது மிக குறைவு. என் வீட்டுக்கு முன் இருக்கின்ற சட்டிமான செய்கின்ற அம்மாவுக்கு 79 வயது நான் ஏற்றி போயிட்டேன். ஆனால் சட்டிமானைக்கு அந்த மண் தட்டி கொண்டிருக்கிறார். வியாபாரத்துக்கு எல்லாத்தையும் அள்ளி ஓட்டோடு ஏற்றி கொண்டு போகிறார். ஆனா அவனுடைய மகள் வந்து கேம்பஸ்ல தொழில் செய்யறா. அவருக்கு மாதாந்த வருமானம் நினைக்கும் 1 லட்சம். ஆனா 78-79 வயசு அம்மா இன்னும் சட்டிப்பாடு செய்யும். ஒவ்வொரு பெண்ணுடைய ஆளுமை நாங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே நான் கற்றுக்கொள்வது என் முன்வீட்டில் இருக்கின்ற ஒரு வயோதிபர் நான் நடந்து போகின்ற போது இருக்கின்ற ஒரு மேடம் எல்லாம் ஒரு பாடம் சொல்லும். உற்று நோக்கி பாருங்க, ஒவ்வொரு மனிதனிடமிருந்து ஒவ்வொரு பாடங்கள் இருக்கின்றது. அந்த மனிதர்கள் இழந்து விடாது, அந்த பாடத்தை தவற விட்டுவிட்டாங்க. பள்ளிக்கூட பாடம் எல்லாம் அதை ஆனால் என்னுடைய அனுபவ பாடம் தான் நம்முடைய வாழ்க்கை பாடம். அதைத்தான் நாங்கள் திருப்பி எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் அறிவு பாடத்தை தேடிச் சென்றதனால் உங்கள் அனுபவ பாடத்தை பிள்ளைகளிடம் பகிர்ந்து கொள்வதில் நீங்கள் சிக்கல்களை ஏற்படுத்திக் கொள்வதனால் பிள்ளைகள் உங்களை விட்டு தள்ளி செல்கின்றார்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்ததாக இலவசம் என்ற ஒரு காரணத்துக்காக எப்பவும் போகலாம், எப்பவும் பெறலாம், எங்களுக்கு என்ற எண்ணம் ஒன்று எங்களுக்குள்ள வந்து நாம் நினைப்பது இலவசமா கொடுக்கிற சத்துமா, இலவசமா கொடுக்கிற அந்த பால், பிஸ்கட் அதுக்கெல்லாம் பெரிய முக்கியத்துவம். ஆனால் அதையே 2 ரூபா கொடுத்து கடையில் பண்ணி சாப்பிட்டா சூப்பர். அப்படித்தான் நாங்கள் இருக்கிறோம். வீட்டில் இருக்கிற முருங்கைக்கீரைக்கு முக்கியத்துவம் இல்லை. ஆனா கடையில் போய் பண்ற 8 ரூபாயோ 10 ரூபாயோ கொடுத்து பண்ற பொண்ணாங்கடிக்கு முக்கியத்துவம். அப்ப எங்களுடைய எண்ணங்கள் என்னன்னு சொன்னா இதை விட இதுதான் சிறந்தது என்று நாங்கள் நினைக்கிறதுனால எங்களுடைய இங்க படிக்கிற இந்த இலவசமான டியூட்டரியை விட காசு 5000 ரூபாய் கொடுத்து படிப்பிக்கிற டியூட்டர் தான் பெஸ்ட் என்று நான் நினைக்கிறேன். அதால தான் இதை இழக்க விரும்புகிறேன். அவங்க கட்டடத்தை கட்டி வச்சுட்டு டீச்சரையும் போட்டுட்டு பிள்ளைகளை தேடி பிடிக்கிறதுக்கு ஓடுபடுத்திடுறாங்க. ஏனென்றா அவங்க குரங்காடு வரோது லிஸ்ட் போய் கேட்டுருக்காங்க. அங்க இருக்கிற பிள்ளைகள் யாருக்காவது கஷ்டப்பட்ட பிள்ளைகள் இருந்தா அவங்க இங்க அனுப்பி வைங்க, அவங்க இங்க டியூஷனுக்கு தரலாம்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அப்ப நீங்க சரிட்டு கேட்கிறா அவ்வளவு தூரம் அந்த பிள்ளைகள் இல்லையா, என்ன நடக்குது ஒருக்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்க மிஸ். என்ன காரணம்? அந்த பிள்ளைகளுக்கு கண்டிக்க கூடாது. பிள்ளைகளை வந்து டியூட்டருக்கு வந்து வேற போகும். நீங்க கேட்கலாம் கூடாது அப்படின்னு நினைக்கலாம். பிள்ளை கல்வியின் ஊடாகத்தான் தன்னையும் கற்றுக்கொள்கிறது, தன்னையும் உணர்ந்து கொள்கிறது. நான் யார்? பிள்ளை கல்வி கற்கிற இடம் தான் பிள்ளை தன்னையும் கற்கின்ற இடம். அப்ப பிள்ளைகளுக்கு அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற இடத்துக்கு இடைச்சல் பண்ணாமல் இருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஒத்துழைப்பு செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. குறிப்பாக மாணவர்கள் நீங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் தந்துருக்குறாங்க. எல்லாரும் இந்த யூனிஃபார்த்தை போடக்குள்ள என்ன நினைப்பீங்க?
யாராவது சொல்லுங்க. இந்த யூனிஃபார்த்தை போட்டு நீங்க டியூஷனுக்கு வரவே என்ன நினைப்பீங்க? ஒண்ணுமே நினைக்கிறீங்க. எப்படா அந்த டியூஷன் முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியா? அப்படி உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மே தந்திருக்காங்க நினைக்கிறீங்க. ஸ்கூல் மாதிரி உங்களுக்கு ஒரு யூனிஃபார்மே தந்திருக்காங்க. சொல்லுங்க, யாருக்காக விளக்கம் தெரியுங்க? இது ஒரு பாதுகாப்பு. இதுல ஒரு பாதுகாப்பு. இந்த நீங்க அடையாளம் போட்டு ஒரு யூனிஃபார்மா போட்டுட்டு இந்த வகுப்புல வரும்போது நீங்க வகுப்பறைக்குள்ள அந்த நிமிஷம் உங்களுக்கு இது ஒரு கட்டாயம். உண்மைதானே? நீங்க வெளியிலக்கியா போயவே டியூஷனுக்கு வரேன்னு சொல்லி இப்படி கூத்தடிக்க போனா அப்படி விடுறீங்க. உண்மைதானே? மூன்றாவது, இந்த நீங்க உடுப்பு போட்டுக்கொண்டு நீங்க வெளியில போய் ஏதாவது நடந்தா கூட உங்களுக்கான அக்கறையே இந்த சமூகம், இந்த கன்னியா சூழல் இருக்க எல்லாருமே முன்னுக்கு ஓடி வந்த அந்த டியூஷன் படியன் ஏன் இங்க வந்தவன், என்ன நடந்தது, அந்த படியை வச்சு அவன் கூட்டி கொண்டிருக்காங்க, என்ன நடந்தது ரெண்டு நாள் ரோட்ல போற தாத்தாவோ இல்ல ரோட்ல போற பாட்டியோ இல்ல பக்கத்து வீட்டுக்கார அம்மாவோ கேட்பாங்க. ஒரு அடையாளம் தான் இந்த யூனிஃபார்ம். ரெண்டாவது, நீங்க வந்து இந்த டியூஷனுக்குள்ள வரும்போது நாங்க எப்பயும் வருவோம், எப்படியும் வருவோம். அந்த டியூஷன் டீச்சர் திட்டுறா, அவங்க எப்படி இருக்க சொல்றா, தலையை எப்படி இருந்துட்டு வர சொல்றா, எங்களை அப்படி பேச வேணாமன்றா, எப்படி கரைக்க வேணாமன்றா, எங்களை இது செய்யட்டாமன்றா, எங்களை டெஸ்ட்டுக்கு படிக்கட்டாமன்றா, இப்படி 100,000 விஷயத்த நீங்க போய்விட்ட சொல்லலாம். யாரெல்லாம் அம்மாட்ட போய் நல்ல விஷயத்த சொல்ற, நீங்க டியூஷன்ல நடக்கிற நல்ல விஷயத்த சொல்றா கையை வைத்து. டியூஷன்ல நடக்கிற நல்ல விஷயம் அந்த கையை வைத்து நான் சொல்ற முன்னுக்கு வாங்க, வாங்க முன்னுக்கு வாங்க, வாங்க. உங்களுக்கு இந்த விதியினை தேர்ந்திடும் அமைப்பின் சார்பாக இந்த அமைப்பினுடன் சேர்ந்து இயங்குகின்ற இயக்குநர்களை இதில் அறிமுகம் செய்து வைக்கிறேன். சார் வாங்க. நீங்கள் சென்ட் மேரிஸ் கல்லூரியை சேர்ந்த புவனேந்திரன் சார் இந்த விதியினை தேர்ந்திடும் அமைப்பினுடைய முதன்மை செயற்பாளராக இருக்கிறார். அடுத்ததாக சென்ட் மேரிஸ் கல்லூரியை சேர்ந்த ஆசிரியை பிரேமினி, சென்ட் மேரி கல்லூரியைச் சேர்ந்த பேர்ல் ஆசிரியை, விக்னேஸ்வரா கல்லூரியைச் சேர்ந்த ஆசிரியை சிகாரா டீச்சர், மற்றது எங்களுக்கு ஆலோசகராக இதில் ஏற்படுகின்ற சில சிக்கல்கள், ஏதாவது நிர்வாக நாங்கள் சேர்கிற செயற்பாடுகளில் ஏதாவது எங்களுக்கு ஏதாவது தேவைகள், ஆலோசனைகள், சட்ட ரீதியாக நுணுக்கங்கள் எங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் இல்லை. நான் வந்து கடந்த 25 வருஷமாக இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிட்டேன். அப்போ எங்களுக்கு ஒரு தகுந்த ஆலோசகர் தேவை, ஆளுமையான. அதற்காக வந்து எங்களுடைய சுப்ரீம் கோர்ட் டெல்லி உச்ச நீதிமன்ற வழக்கறிஞராக இருக்கின்ற ராம் சங்கர் அவர்களோடு அந்த சேர்ந்து இயங்குவதற்கு தயாராக இருக்கிறார், இருந்து கொண்டு வருகிறார். இப்போ எங்களுடைய செயற்பாடு தனியார் பிள்ளைகளுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்குவது மட்டுமல்ல, நாங்கள் எதிர்கால திட்டமாக பெற்றோர்களுக்கான ஆலோசனை வழங்குவது, பிள்ளைகளுக்கான கவுன்சிலிங் பண்ணுவது, பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பது, இதனையும் நாங்கள் செயற்படுத்தலாம் நினைக்கிறோம். இப்போ இதனுடைய செயல் வடிவங்களாக இப்போ நான் கடந்த 2-3 வருடங்களாக ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் பயிற்சி பட்டறைகளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறேன், அதிபர்களுக்கு நடத்தியிருக்கிறேன். என்னுடைய நோக்கம் எல்லாம் கிராம மட்டங்களில் வாழ்கிற பெற்றோர்களுக்கு தேவையான ஆலோசனைகள். நீங்கள் வந்து என்னோட உங்களோட பிள்ளைகள் சார்ந்த ஏதாவது தேவைகள் இருந்தால் அதற்கான எதிர்கால திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். தேவைகள் இருந்தால், ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் மனம் விட்டு என்னோட பேசலாம். அதற்காக நீங்கள் நாட வேண்டிய உறுப்பினர்கள் தான் இவர் டெல்லி போயிடுவார், நான் சுவிஸ் போயிடுவேன். இவங்க எல்லாருமே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற ஆசிரியர்கள். நீங்கள் இவர்களோடு தொடர்பு கொண்டு உங்களுடைய சிக்கல்கள் ஏதாவது இருக்குமானால், உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்து மாணவர்கள் சார்ந்து இருக்குமானால், இல்லை ஆசிரியர்கள் ஏதோ கதைக்க வேண்டுமாக இருந்தால் இவரோடு தொடர்பு கொண்டால் எங்களுக்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்து உங்களோடு நாங்கள் தொடர்பு கொண்டு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அப்போ நீங்கள் அதை வந்து பணமாக யோசிக்க வேண்டாம், எல்லாமே இலவசமாக செய்வதாக. கிராமப்புறங்களில் வறுமை என்ற வார்த்தையை நீங்கள் உச்சரிக்கிறதுக்கு மன்னிக்கணும். வசதி குறைவாக இருக்கிற நாங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் இங்கே தொடர்ந்து இல்லாதபடியால் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் இதனோட தொடர்பு கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் செய்யவில்லை. எங்களோட உதவிகள் வந்து குறிப்பிட்ட
மட்டும் இல்லாமல் கிராமங்களில் வாழ்கிற எங்களோட பெற்றோர்களுக்கு, அம்மாக்களுக்கு, வீட்டில் நடக்கிற குடும்ப சிக்கலுக்கு கூட நீங்கள் என்னோட கதைக்கலாம். தகுந்த உங்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும். பிள்ளைகள் சார்ந்த வெளியில சொல்ல முடியாத விடயங்களை எங்களோட கதைக்கலாம். இதற்கெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இவர் ஊடாக எனக்கு தகவல் வரும். அதனூடாக நான் எப்படி உங்களோட தொடர்பு கொள்ள முடியும் என்றதை நான் தொடர்பு கொண்டு உங்களோட பேசுவதற்கு தயாராக இருக்கின்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்த எல்லோருக்கும் எங்களுடைய விதையை தேர்ந்தெடுக்கும் அமைப்பின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஏற்பாட்டை செய்த மதிப்புக்குரிய ஆண்டனஸ் கேண்டிக்கும் மற்றும் இவற்றை முழுமையாக நின்று தன் தோள் மேல் சுமந்து கொண்டு செயலாற்றிய மதிப்புக்குரிய ஆசிரியை கிருஷ்ணாந்தி அவர்களுக்கும், அதற்காக இவ்வளவு நேரம் தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி காத்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய கன்னியா ராமணேஸ்வரன் தமிழ் வித்தியாலய அதிபர் அவர்களுக்கும் மற்றும் இந்த கிறிஸ்டன் எஜுகேஷன் சென்டர் இயங்குவதற்கு முதுகெலும்பு மட்டுமல்ல முழு மூச்சாக இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைவருக்கும் நன்றி.